அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 5 நிமிடத்தில் உங்களை தொடர்பு கொள்ள மிக மிக எளிமையான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத அறிமுகமில்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு ரெண்டு டெக்னிக்கை இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். சோ ரொம்பவுமே பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றது ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ண கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, அர்த்தம் தெரியாம நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். மிகவும் எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் நபர் உடனடியாக உங்களை தொடர்பு கொள்வார். அது போன் காலாக இருக்கலாம், அல்லது மெசேஜாக இருக்கலாம், அல்லது சோஷியல் மீடியாஸ்ல உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் டைம் உங்களுக்கு எடுக்கலாம். மேக்ஸிமம் 7 நாட்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக ஏஞ்சல் நம்பர்ஸை இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்குமே தனித்தனியாக ஆற்றல்களும் சக்திகளும் இருக்கு. சில காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது உடனடியாக அந்த எண்களுக்கான சக்திகள் நமக்கு கிடைக்கும். அதுதாங்க ஏஞ்சல் நம்பர்ஸ். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தும் பொழுது நாம் விரும்பும் குறிப்பிட்ட நபரை ஈர்க்கக்கூடிய ஆற்றலை அது கொடுக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை சொல்வதை காட்டிலும் எழுதும் பொழுது அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க எழுதணும். நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை எழுதாதீங்க. ரொம்பவுமே அமைதியா இருக்க நேரமா பார்த்து பயன்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் தனிமையில இந்த வார்த்தையை நீங்க எழுதணும். யாராவது உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுடைய கவனம் சிதறும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு தனி அறையில உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. தனி ரூம் இல்லைனாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. எத்தனை நாட்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா தொடர்ந்து 7 நாட்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நாள்லயே ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் ஒவ்வொருத்தருடைய மன வலிமையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சோ மேக்ஸிமம் 7 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் ஒரே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டா அப்படியே நீங்கள் இந்த மெத்தடை ட்ராப் பண்ணிடுங்க. கண்டினியூ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. 7 நாட்களுக்குள்ள என்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் அப்பவே இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட் புக் அல்லது பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்காக ஏதாவது நோட் புக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கிழிஞ்சு போன அல்லது ரொம்பவுமே பழசாக இருக்கக்கூடிய நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. புதிய நோட் புக் அல்லது பேப்பர் வாங்க போறவங்க அன்ரூல்டா பார்த்து வாங்குங்க. அதாவது
கோடு போடாத நோட்புக் அல்லது பேப்பரை நீங்க பயன்படுத்துங்க. வீட்லயே நீங்க ஃப்ரெஷ்ஷா நோட்புக் அல்லது டைரி வச்சிருக்கீங்க, அது கோடு போட்டிருக்கு, ரூல்டாக இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். புதியதாக வாங்க போறவங்க மட்டும் அன்ரூல்டாக பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்கும். 7 நாளைக்கு மட்டும் தான் நம்ம இதை எழுத போறதுனால பேப்பர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எழுதுறதுக்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பிரிந்து வாழும் உறவுகள் மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மட்டும் நீங்க ரெட் கலர் பென்னை யூஸ் பண்ணுங்க. மற்ற அனைவருமே கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல மட்டும் தாங்க எழுதணும். அது பென்னாக தான் இருக்கணும்னு கிடையாதுங்க. பென்சில், மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர்னு எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். அதே போல பிரேக்கப் லவ்ல பிரிந்து வாழும் உறவுகளுக்கு நீங்க யூஸ் பண்ணும் பொழுது ரெட் கலர்ல மட்டும் தான் எழுதணும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை 21 முறை நீங்க எழுதணும். ஒரு நாளைக்கு 21 முறைன்னு 7 நாட்களுக்கு நீங்க எழுதணும். சரி, வாங்க எழுத வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 2222 suddenly find name allow reach me right now. 2222 suddenly find name allow reach me right now. 2222 suddenly find name allow reach me right now. இந்த வாக்கியத்துல நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா 2222 suddenly find ராஜா allow reach me right now. அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா 2222 suddenly find ராணி allow reach me right now. 21 times counting கரெக்டா இருக்கணும். அதற்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சதற்கு பிறகு அந்த நோட்புக் அல்லது பேப்பரை சேஃபா ஒரு இடத்துல வச்சிருங்க. வேற யாரும் அதை எடுத்து பார்க்க கூடாது. வீட்ல இருந்தும் எழுதலாம், அல்லது உங்களுக்கு டைம் கிடைக்கும், பிரேக் டைம் இருக்குன்னா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அல்லது பிசினஸ் பண்ற இடத்துல கூட இதை எழுதலாம். ஆனால் எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பர் அல்லது நோட்புக்கை சேஃபான ஒரு இடத்துல வச்சிருங்க. வேற யாருமே அதை பார்க்க கூடாது. ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான், உங்க பக்கத்திலேயே இருக்காங்கன்னு நீங்க நினைச்சிட்டு எழுதணும். லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இதை நீங்க பயன்படுத்தும் பொழுது கூட அந்த குறிப்பிட்ட நபர் மீது ஏக்கம், வருத்தம், கோபம், பயம், சந்தேகம்னு இது போன்ற எந்த உணர்வுகளும் இருக்கக்கூடாது. ரைட் நவ், அட் பிரசன்ட் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட சந்தோஷமா இருக்காங்கன்ற அந்த உணர்வோட தான் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதணும். அப்பதாங்க உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும். அதே போல எழுதி முடிச்சதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கா, மெசேஜஸ் வந்திருக்கான்னு நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. டெக்னிக்கை ஃபாலோ பண்ற நேரத்துல நீங்களும் அந்த குறிப்பிட்ட நபரும் சந்தோஷமா ஒன்னா இருக்கீங்கன்ற அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தணும். டெக்னிக்கை முடிச்சதற்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபர் பத்தியே நீங்க யோசிச்சுட்டு இருக்க கூடாதுங்க. அவங்கள நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்ததாக அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணதற்கு பிறகும் இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ண கூடாதுங்க. இது ரொம்பவுமே முக்கியம். 7 நாட்களுக்குள்ள என்னைக்கு அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணாலுமே அப்படியே இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்க எழுதக்கூடிய அந்த பேப்பர் அல்லது நோட்புக்கை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பேப்பர்ஸை மட்டும் நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல லைன் பை லைன் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் அல்லது மெசேஜஸ் வரும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.